வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.4 முதல் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம தீர்வு காணலாம் இந்த 3 பாயிண்ட்டுக்கும். இப்போ மொதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8, 24, 72ன்னு இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமேட்டு ஒரு 3 தொடர் வரிசை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 உறுப்புகள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்தமாரி கணக்கெல்லாம் நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான விடை கிடச்சிரும். சரிங்களா? இது நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமு, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்தமாரி கேள்விகள் அடிக்கடிக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் சிந்தித்து போடக்கூடிய வினா. இப்போ பாருங்கள், இந்த கேள்வி எப்படி நம்ம பதில் பண்ணலான்னா, இப்போ 8க்கும் 24க்குள்ள வித்தியாசம் பாருங்கள். இந்த வித்தியாசம் ஒன்று கூட்டலாக இருக்கலாம், இல்லை கழித்தலாக இருக்கலாம், இல்லை வகுத்தலாக இருக்கலாம், இல்லைனா பெருக்கலாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வித்தியாசத்தில் வரலாம், ஒரு கணக்கு அந்தமாரி வரலாம், இல்லை வேறு மாதிரியும் வரலாம். இப்போ இந்த வித்தியாசத்தில் வருதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு உறுப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு உறுப்பும் பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம இது கூட்டலில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 8 கூட்டல் 16 போட்டோன்னா 24 கிடைக்கும். 24 கூட 16 போட்டோன்னா 72 கிடைக்குமா? கிடைக்காது. சரிங்க, இதோட டிஃப்ரென்ஸ், இதோட வித்தியாசம் எல்லாமே சமமாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி சமமாக இருந்தால் நம்ம அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கூட்டலில் வரல. இப்போ கழித்தல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ பெருக்கல் பாருங்கள். இப்போ 8 கூட 3 பெருக்குனா 24 வருமா? 8 × 3 24. 24 கூட 3 பெருக்குனா 72 வருமானு கேட்டிங்கன்னா வரும். அப்போ கிடைச்சிருச்சு பாருங்கள். இப்போ இங்கேயும் வித்தியாசம் 3 பெருக்குனா இந்த 24 கிடைக்கிது, இங்கேயும் 3 பெருக்குனா 24 கூட 3 பெருக்குனா 72. இப்போ அடுத்த உறுப்பு கிடைக்கணும்னா 72 கூட 3 பெருக்கணும்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். இது கூட இந்த மதிப்பு கூட 3 பெருக்கணும்னா இந்த மதிப்பு கிடைச்சிரும். இங்கே கிடைக்கிற மதிப்பு கூட 3 பெருக்கணும்னா இந்த மதிப்பு கிடைச்சிரும். அப்போ அடுத்த 3 தொடர் வரிசை கிடைச்சிரும் நமக்கு. அப்போ இந்த சம்மை எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 72 கூட 3 பெருக்கணும். சரிங்களா? 3 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 216 கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 3s are 6, 7 3s are 21ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்புறமேட்டு 216, இப்போ இங்கே 216 கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்புறம் 216 கூட மறுபடியும் 3 பெருக்கணும். 3 பெருக்கினீங்கன்னா 6 × 3 18, 1 × 3 3 1 4, 2 × 3 6, 648 ரெண்டாவதும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 648 கூட 3 பெருக்கணும். சரிங்களா? 8 × 3 24, 2 வச்சுக்கிறீங்க. 4 × 3 12, 13 14, 6 × 3 18, 19. சரிங்களா? அப்போ 1944. அப்போ நம்ம இந்த தொடர் வரிசையோட அடுத்த 3 உறுப்புகள் பார்த்தீங்கன்னா என்னது? 216, 648, 1944. கேள்வி எல்லாமே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்தமாரி வினாக்களை நீங்கள் விடை பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வேறு மாரி கூட கேட்பாங்க. இதில் புக்கில் இருக்கிற சம்மே தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெளியிருந்து ஒரு சம்மு கேட்டாலும் இந்தமாரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இதோட வித்தியாசத்தை நீங்கள் இந்தமாரி கணக்கை எளிமையாக போட்டுடலாம். இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். இப்போ 5க்கு அப்புறம் 1 வருது, 1க்கு அப்புறம் -3 வருது. இப்போ 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 வருமா? -4 போயிடுச்சுன்னா இப்போ 1லேருந்து -3 எப்படி கிடைக்கும்? 1ல் -4 போயிடுச்சுன்னா 1 - 4 3 பெரிய டிஜிட்டில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வரும். அப்போ 1 × -4 -3 கிடைக்குது. அப்போ இங்கேயும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா -4 கிடைக்குது. அப்போ அடுத்தது என்னது? இப்போ இந்த -3 கூட -4 நம்ம கழிச்சோன்னா நம்மளுக்கு அடுத்த உறுப்புகள்லாம் கிடைச்சிரும். அப்போ இந்த இதுவும் வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ -3 -4ன்னு போட்டிங்கன்னா -7 வருமா? -7 கூட இப்போ இங்கே -7 வந்துடும். இப்போ இந்த -7 இப்போ இங்கே -4 போட்டு -7 கிடச்சிது. இப்போ -7 -4ல் பண்ணிங்கன்னா -11 கிடைக்குமா? இங்கே -11 கிடச்சிச்சு. இப்போ -11 கூட மறுபடியும் -4 பண்ணிங்கன்னா என்ன வரும்? -15 வருமா? அப்போ -15. அப்போ நம்ம அடுத்த 3 உறுப்புகள் கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்போ அடுத்த 3 உறுப்புகள் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிக்கிட்டு என்னது? -7, -11, -15. சரிங்களா? இந்தமாரி கேள்விகள் எக்ஸாம்ஸில்
வந்தாலும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் சிந்திச்சு போடக்கூடிய ஆன்சர். இப்போ இதில் பாருங்கள் 3வது கேள்வி சரிங்களா. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மேலே பாருங்கள் 1 2 3ன்னு வருது. இப்போ இது கீழே பார்த்தாலே ஸ்கொயர் டேர்ம்ஸ் தான் வருது. இப்போ 2 ஸ்கொயர் 4. இப்போ இது வந்து 1/2 ஸ்கொயர் போடலாமா 4 வரும். இப்போ 2/3 ஸ்கொயர் போட்டால் 9 வரும். 3/4 ஸ்கொயர் போட்டால் 16 வரும். அப்போ 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ கன்ஃபார்ம் மேலே பாருங்கள் 1 2 3ன்னு வருது. அப்போ இங்கே 4 வருமா. இப்போ கீழே என்ன வரும் 5 ஸ்கொயர் வரும். 4க்கு அப்புறம் 5 ஸ்கொயர் வரும். மேலே என்ன போகும் 4க்கு அப்புறம் 5, இந்த 5க்கு அப்புறம் 6 ஸ்கொயர் வரும். இப்போ 5க்கு அப்புறம் என்னது 6, 6க்கு அப்புறம் என்னது இங்கே கீழே 7 ஸ்கொயர் வரும். அப்போ இது என்னது 1/4 வருமா, இது 2/9 வருமா, இது 3/16. இது பாருங்கள் 4/25, 5/36, 6/49. அப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் கொஷின்லேயே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இதான் சரிங்களா. அப்போ அடுத்த 3 உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 4/25, 5/36, 6/49. நீங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.